ஓகே. என்னது, நாம் இப்போ அவினாஷியா வந்திருக்கோம். சரி, இங்கே ஒரு கதை சொல்லட்டுமா? டூர்களோட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நம்ம மதுரையிலேருந்து அவினாஷி வந்திருக்கோமா? சரி, ஸ்டார்ட் பண்ணி இங்கே ஒரு கதை சொல்கிறேன். ஒரு நாள் சுந்தரர், அதாவது நாயன்மாரில் ஒருத்தராக இருக்கிற சுந்தரர், நீ சுந்தரேச எனக்கு தெரியும், நாயன்மாரில் இருக்கிற சுந்தரர் ஒரு முறை இந்த அவினாசியில் வீதி வழியாக நடந்து போயிட்டே இருந்தாராம். அப்போ ஒரு வீட்டில் ஒரு குழந்தைக்கு உபநயனம், பிரம்மோபதேசம், அதாவது பூனல் போடுறது நடந்துட்டு இருந்தது. இன்னொரு வீட்டில் கணவன் மனைவி 2 பேர் அழுதுட்டு இருந்தாங்க வருத்தமாக. சுந்தரர் அந்த அழுதுட்டு இருந்த தம்பதிகளை போய் என்னன்னு விசாரிக்க அவங்க சொன்னாங்க, எங்கள் மகன் உயிரோடு இருந்திருந்தா இதே வயசு தான், இதே போல் அவனுக்கும் உபநயன விசேஷம் செஞ்சுருப்போம். ஆனால் ஒரு முதலை அவனை முழுங்கி சாப்பிட்டுட்டதால இறந்து போய் கொஞ்சம் வருஷம் ஆச்சு, அதை நினச்சி தான் நாங்கள் அழறோம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே சுந்தரர் என்ன பண்ணார்னா, அவினாசி அப்பன் மேலே, அதாவது உண்மையில தான் சொக்கா, ஒரு பதிகம் பாடி முதலை வாயிலிருந்து பிள்ளையை வரவழைச்சாராம். ஈஸ்வர அருளால் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன குழந்தை இப்போ உயிரோடு இருந்திருந்தா என்ன வளர்ச்சி இருந்திருக்குமோ அதே மாதிரி வந்தானா அந்த பிள்ளை முதலையினுடைய வாயிலிருந்து. கண்டிப்பா மாணிக்கவாசகர் ஒரு பதிகத்தில் நரியை குதிரை பரியாக்கி உலகமெல்லாம் நடத்தி, அதாவது நரி பரி திருவிளையாடல் லீலையை நடத்தி அதை உலகமெல்லாம் புகழடையிற மாதிரி செஞ்சு அழகிய நல்ல மதுரையில் உள்ளோரெல்லாம் மயங்கும்படி செய்த திருப்பெருந்துறையானே, பெறுவதற்கு அருமையான அவினாசி அப்பா, பாண்டி நாட்டு அருள் வெள்ளமே, அறிவதற்கு அருமையான மேலான ஒளியே, செய்யத்தக்கது என்னென்னு எதுவுமே புரியாமல் இருக்கேனே, நான் அறிய வேண்டியது இப்போது என்ன அப்படின்னு இறைவன் அறிவித்தாலன்றி நாம் அறிய முடியாது அப்படின்னு ஒரு பதிகத்தில் குறிப்பிடுறார். அது என்னன்னா, நரியை குதிரை பரியாக்கி ஞாலமெல்லாம் நிகழ்வித்து பெரிய தென்னன் மதுரையெல்லாம் பிச்சதேற்றும் பெருந்துரையாய் அரிய பொருளே அவினாசி அப்பா, பாண்டி வெள்ளமே, தெரிய அரிய பரஞ்சோதி, செய்வதொன்றும் அறியேனே அப்படின்னு. நானும் அந்த மாதிரி தான் இருக்கேன், என்ன செய்யணும்னு தெரியல உன்னை தவிர. சொக்கே நின்றாள் துணை.